ஹாலிவுட் சினிமா டெக்னாலஜி, த லேட்டஸ்ட் டெக்னாலஜியே இங்கே இந்தியன் சினிமாவுக்கு கொண்டு வந்து எல்லா படத்திலும் விதவிதமாக அப்பப்போ என்ன லேட்டஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ஒரு மிகப்பெரிய டெக்னீஷியனுங்கிற ஒரு பெருமை கமல் சார் இங்கே வந்திருக்கிறாருங்கிற ஒரு பெருமை எனக்கு இருக்குது. எனக்கு விக்ரம்ங்கிற ஒரே ஒரு படத்தில் தான் சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஒரு ஹீரோ மட்டும் இல்லை, ப்ரொடியூசரும் தான். I'm so honored, I'm so happy, I'm so thankful that he's here today with me. இந்த டப்பிங் ஸ்டுடியோவை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு இருக்கு. எது செஞ்சாலும் ஒரு பேஷனோட, ஒரு 100% ஆனஸ்டியோட, ஒரு வெறியோட பண்ணணும். அதுதான் என்னோட ஒரு ஹேபிட். ஸோ ஒரு டப்பிங் ஸ்டுடியோ கட்டும்போது சாதா ஒரு டப்பிங் ஸ்டுடியோ கட்டி என்ன பிரயோஜனம்? கட்டும்போது அது பெஸ்ட்டாக இருக்கணும். ஆனால் அது பெஸ்ட்டுன்னு யார் சொல்லணும்? அது சவுண்டு குவாலிட்டியை பற்றி, ஒரு டப்பிங் ஸ்டுடியோட அக்யூஸ்டிக்ஸை பற்றி, எக்யூப்மெண்ட்ஸை பற்றி, ஒரு கேலிப்ரேஷனை பற்றி எல்லாம் சொல்கிற அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சவுண்ட் விசர்ட். ஸோ I could think of only one name, India's pride and the Oscar winner, Mr. Rasool Pookutti. அவர் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அவர் பர்சனலி தெரியாது. அவர் ஒர்க்கை பற்றி ஒரு ஃபெனட்டிக்கலி பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. He brings his own equipments when it comes to sound designing, அந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. ஸோ கட்டி முடித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் சார், இது நல்லா இருக்கான்னு கேட்டால் சரி வராது. நான் அதனால் ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சேன், ஐ எம் ஸோ அண்ட் ஸோ, எனக்கு ஐ நீட் யுவர் ஹெல்ப் அண்ட் அட்வைஸ் ரிகார்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த டப்பிங் ஸ்டுடியோ, கேன் ஐ கால் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். 5 நிமிஷத்தில் அவர் ரிப்ளை சொல்லியாச்சு. He said, I'm coming to Chennai next week, so I'll come and see your place, then we will take a call அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட் வீக்கு கரெக்டாக மெசேஜ் அனுப்பி அவர் இங்கே வந்தார். இடம்லாம் பார்த்துட்டு, ஓகே திஸ் இஸ் குட் இனஃப், பிளேஸ் இஸ் குட் இனஃப், ஸ்பேஸ் இஸ் குட் இனஃப், பட் யூ கம் டு பாம்பே, விசிட் சம் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டுடியோஸ், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் அண்ட் தென் வி வில் டேக் இட் ஃபார்வர்ட்டாரு. அங்கேருந்து அப்படி தான் அந்த ஸ்டோரியே ஆரம்பம். அங்கேருந்து இது கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜிலும் அவரோட அட்வைஸு, அப்பப்போ பிக்சர் அனுப்பி, எக்யூப்மெண்ட்ஸ் லிஸ்டெல்லாம் ஃபுல்லாக அனுப்பி கொஞ்சம் கேட்டிருக்கு, இது அது வேணுமா இது வேணுமானால நான் கேட்டிருக்கு. பட் he said no, very strictly he said no, don't compromise on quality, I want this, if you want to have the best studio, this is what you should have அப்படின்ட்டாரு. ஸோ எந்த இதிலும் காம்ப்ரமைஸ் பண்ண விடலை. ஒவ்வொரு ஸ்டேஜில் இது கட்டும்போது கூட, இப்போ இது அக்யூஸ்டிக்ஸ் இன்ஜினியர் எங்கள் தரணி சார் கூட ரசூலுக்கு இப்படி இருக்கணும், ரசூலுக்கு அப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் ஓகேன்னு சொல்லுவார். அந்த ஒரு பர்ஃபெக்ஷனில் அவருக்கு ரசூலோட ப்ரெசன்ஸ் இல்லாத டைமில் கூட நாங்கள் ரசூலை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கட்டியிருக்கு இந்த ஸ்டுடியோ. டுடே இஸ் ஹியர் அண்ட் விதவுட் Rasool this dream would not have been possible. Thank you Rasool for being here. என்ன பண்ணாலும் ஒரு நம்ம கேலிப்ரேஷன் பண்ணலாம், எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கலாம், அக்யூஸ்டிக்ஸ் பண்ணலாம், பட் கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் ஒரு இது எல்லாத்துலேயுமே இருக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி KS ரவிக்குமார் சார் மாதிரி நான் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான், சார் எனக்கு நீங்கள் கொஞ்சம் வந்தால் நல்லா இருக்கும் சார்னு. அவர் யோசிக்கவே இல்லை, அப்படியே வந்தார் விஷ் பண்ணுறதுக்கு. ஸோ I have the best people in the industry here today with me. I consider that as my luck. Thanks everybody. Before I hand over the mic to them, I would like to thank the main person, Tharani sir. கொஞ்சம் எழுந்திரிச்சு நில்லுங்க. அவர் தான் என்னை விட 4 மணி வரைக்கும் எல்லாம் இங்கே இருந்து அவ்வளோ சின்சியர், அவரோட ஸ்டுடியோ மாதிரி இது நினச்சி கட்டியிருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். இல்லை சொன்ன உலக நாயகன், இப்போ இங்கிலீஷில் பிக் பாஸ் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கார். பிக் பாஸ் அவருடைய ராசிக்காரங்களால் ராசியான இடம் இது. இதில் ஒரு புது ஸ்டுடியோ திறந்திருக்காங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் என்ன மேக்ஸிமம் என்ன எக்யூப்மெண்ட்டெல்லாம் கொண்டு வந்து டம்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு த ஃபைனஸ்ட் டியூனிங்களோட மிஸ்டர் ரசூல் குட்டியை வச்சு எல்லாம்
செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்தியாவிலே த பெஸ்ட் டப்பிங் ஸ்டுடியோவாக அது வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு தான் நான் வந்து டெக்னிக்கலாக பேசினேன் அவர்கிட்ட, ரசூல் சார்கிட்ட. இப்போ இந்த டால்பி அட்மாஸுக்கு அப்புறமா ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். உடனே வந்து அது R2 சார், அது முதல் கமல் சார் தான் இந்தியாவிலே இதை ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரை விட லேட்டஸ்ட் என்ன வருது, என்ன புதுமைகள் வருது அப்படிங்கிறது சினிமாவுக்கு கொண்டு வரணுங்கிற ஆர்வத்தில் உள்ள அவருடைய ராசி கரங்களால் இன்றைக்கி இந்த டப்பிங் ஸ்டுடியோ திறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ராசி கரங்களால் மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பீச்சு ஒன்று டப் பண்ணாங்க இன்றைக்கி. அது எனக்கு அப்படியே ஷாக்காக இருக்குது. அவரோட நிறைய பழக்கத்தில் நிறைய விஷயங்கள் அவர் டைலாக்ஸ் பேசுவார், நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவார், நிறைய அப்படியே பைஹார்ட்டடாக இன்னும் அந்த சின்ன வயசில் கேட்டதெல்லாம் அவர் சொல்லுவார். இன்றைக்கி அதே அந்த பழைய நினைவுகள் வந்துச்சு. சிவாஜி சார் பேசின வசனம், கலைஞர் எழுதிய வசனம், சாக்ரட்டிஸ் சார் அவர் பேசுனதெல்லாம் அப்படியே சும்மா ஏதோ பேசுங்கன்னொன்னே அது வந்து விழுது பலன்னு. நான் பார்க்கும்போது அது சினிமான்னாவே இனிமேல் சிவாஜி சாருக்கு அடுத்தது அது கமல் சார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது இன்றைக்கி மறுபடியும் ப்ரூவ் ஆச்சு எனக்கு. மற்றபடி ஆல் தி வெரி பெஸ்ட் டு லிஸி மேம். இது வந்து மிகப்பெரிய பேரும் புகழும் அடைய, பணமும் வர, இன்னும் மேலும் பல ஸ்டுடியோக்கள் அவங்க திறக்கணும், சினிமாவுக்கும் நிறைய செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்கள விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ.